செவ்வியா இதுக்குதான் மிரளி ஓடியாது அடுப்புல. ஏய் மானகட்ட பொண்ணே, மானகட்ட பொண்ணு மரியாதை கூட பண்ணானா? அதுவும் கெதி கட்ட பொண்ணு மாட்டு கொடல கூட பண்ணானா? இந்த ஒரு மிரளி சொல்லுடா ஓடிடா ஓடிடா. ஏய் நல்லா இருக்கடா பாடு நான். தக்காளி பழம் போல தக்காளி தக்காளியத்தான் நெசிக்கிட்டாங்கடா அப்பா. ஆமா இங்க இருந்து புறப்பட போது நான் தீர்த்தாமா போனேன். இப்ப லால் அடிப்பட நாய் போல இருக்கிறேன். வேண்டுதல் அடடே வேண்டுதலா? யாருக்கு வேண்டுதல்? திருப்பதி முருகன் கோயிலுக்கு. கதைய திருப்பதியில முருகரு. அப்ப திருத்தல் யாருக்கு? நொங்கடா ஜலபதி. ஆமா எங்க போன? அரண்ட ஆபீஸ்க்கு. 1050 ரூபாய் போனல. பில்லு கட்டிட்டா? கட்டிட்டேன். இவன் நல்லா போய் கட்டிருப்பான். ஆமா பில்லு என்ன? பணத்தை கட்டணும்னா பில்லு கொடுக்கல. எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. வேலையா? என்ன இந்த அரசாங்கத்துல கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலையில கூட 5000 ரூபாய் வாங்கி போனேன். உனக்கு தெரியல. என்ன வேலை? இந்த உலகத்தை படைத்தாரே பிரம்மா. பிரம்மா அவருக்கு எத்தனை? அவருக்கு ஒரு மாதம். நம்ம எல்லாம் பெற்று எடுத்தாலே அம்மா. அம்மா அவளுக்கு எத்தனை? அவளுக்கு ஒரு மாதம். இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதம். இந்த வேலை வாயாண்டனே. இந்த வேலைக்கு எனக்கு டபுள்மா. அடடே மா மா டாபர் மாமா. நாடகம் முடிச்சிட்டு தெருவை இறங்கி போனா போதும். தெருவே இறங்கி போ. இதோ போறான் பத்தியா கரண்ட் பில்லு கட்டின டாபர் மாமா. ஏன் பப்புள் வேசாடின்னு ராத்திரிலாம் பரவலா ஜாத்தையில அடிக்கிறான். நகத்துல மண்ணு படாத வேலை நல்ல வேலை. ஆமாங்க. நான் இந்த வேலையே போயிட்டு இன்னொரு இடம் காலியாக விட்டு போலாம். இந்த வேலையை போதும். மாட்டோம் ஏண்டா முன்னாடி வந்தவருடைய மகன் முரளி. ஐயா என் மகன் யாரு? அவன் தங்க கம்பிடா, தங்க கம்பி. ஐயா தங்கத்தை தம்பாங்க உடிக்குங்கிறாங்க. என்னாலும் உடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. நான் உன் பையன் மண்ணை பேசுறான். பயமா இருக்குதுடா. நீ கூட வார்த்தையை பார்க்கும்போது பயப்படாத. பயமா இருக்குடா. 1050 ரூபாய் எடுத்து போனேன். ஆமா கரண்ட் பில்லு கட்டா. நான் பணத்தை கட்டினேன். கட்டிட்டேன். உன் பையன் பில்லு வாங்க பில்லு வாங்க. என் மகனா? என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசனா? வருங்கால இந்த நாட்டு மண்ண அவனை போய் பில்லு வாங்க விட்டுருக்க. மானாண்டா அப்பா தேடு வர்றா வாடான்னு நான் கூப்பிட்டேன். அவர் கவுண்டர் உள்ள தடிய மாட்டிக்கிட்டேன். ஆடி மாசம் கூட வார்த்தை ஏதோ சூழ்ச்சி மாட்டேங்குது.
வரட்டுன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படியோ ஒரு உயர்ந்த பதவியில பார்க்கிற மாதிரி நின்று இருப்பேன். உயரமான இடம் தாங்க. வச்சிருப்பேன். பழம் பைத்த பேர் கீழே தானா வந்துருமா அவன். நான் சொல்றேன். இருப்பது 4 திசை. 4 திசை. 3 திசை எங்கு ஒன்னாலும் செல்லலாம். ஆமாடா. வட திசை போகக்கூடாது என்று டேய் என் மகன் என் சொல்லு வேலை நீ போண்டா. அங்கே தான் நின்னுங்கிறான். எங்க நின்னுங்கறான்? உனது மகன் என் மகன் இந்நாட்டு இளவரசர் மகனே, வட திசை சென்று விட்டார் ஐயா. மசார் உணவுக்கெல்லாம் அட பாவி, தலைவந்தகா, அட நச்சு பாம்பு. ஐயா உன்னை நல்லவன் நம்பி என்னுடைய மகனை அனுப்பினேடா. அந்த வனதிசை எப்படி வனதிசை? நாத்திகள் வாழக்கூடிய இடமாடா. அங்கு சென்றவர் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. போயும் என் மகனை பாதி இடத்துல தள்ளிட்டியாடா. சிரிக்காதீங்க ஐயா. லஞ்சு வெட்டுக்கு அழகியா அட பாவி, என் மகனை நினைச்சு நான் மங்குறேன். பொங்கலியா? பொங்கல் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. போய் என் மகனை விளையாட்டு கொடுத்து. உன் பையன் போனாலும் போனான். என் பையன் போனாலும் பரவாயில்ல. 1050 ரூபாய். மகனை இந்த முன்னே சாவ வச்சு விடுறாங்க. எப்படியா உங்களுக்கு தெரியாத அப்புறம் பார்த்தாங்க. பால் வர கொடுத்துக்கிறாங்க எனக்கு. உன் பையன் நல்ல வேலையில டேய், எவ்வளவு பார்க்கணும்?
எப்படிலாம் அப்படி கட்டு போனே நான் நல்லவனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையா வீணாக்கியா பாவி. டேய் இப்ப கட்டு எவ்வளோ ஒரு கடுவனா கூப்பிட்டு வேணா வர போறேன் நாய்ங்களாம் உக்காந்து கலகத்து நாயே உங்களுக்கு ஒண்ணு முதலாட்டம் நடக்குது. முதலாட்டம் நடக்குதாம்பா உள்ள என்னங்க எவ்வளோ மேடம் ஒரு நாய் வந்ததுன்னா ரெண்டு நாய் ஜட போட்டு வந்துருக்கணும். ஒண்ணு வெறி நாய், இன்னொரு சொறி நாய், ஒண்ணு கடா நாய், இன்னொரு பொட்டை நாய். வயலுல சுத்தமான பொட்டை நாய், வேட்டி நாய். மாயப்பாய்ச்சல ஊத வச்சு சொருணுமா குடிச்சுட்டு சொருவாங்களா அப்படியே சொருவாங்களா அடி என்னடி ராக்கம்மா நாங்க உங்களை சாகவா சாகவா ஏய் நான் போகவா போகவா நான் போகவா போகவா யார் தெரியுமா என் நாட்டு இளவரசர் யார் வந்துக்கிறது தெரியுமா யாரு பாடி கட்டோடு வந்துக்கிறவங்க அம்மால வாடி அரப்பேன் என்ன போட்டுக்கிறான் என் நாட்டு மன்னர் யாராவது வந்துக்கிறாங்க அவன் பையன் கிட்ட பேச வந்திருக்கிறான் கூடுவாங்க என்னை விட்டு அவர் போக மாட்டார் இதில் வச்சுக்கிறேன் எதுல வச்சு உள்ளங்கையில வச்சுக்கிறேன் மாமா கேட்கிறாரு மாமா வெளியே நின்னுங்கிறாரு பாரு ஏய் கரெக்ட் பில் கட்ட ஆள் ஏய் குமாரி மாமனார் சொல்ற நீ நவ கனவு காண்ற அந்த ஆள் குடும்ப கட்டி கடுப்பாயிட்டான் கையில பாடுறவா அது வாட்சி இல்லம்மா வீட்டு போன
துணி கட்டாது. ஐயோ அம்மா நீ ஒன்னா நல்லா ஊற்றிப்பார். அது ஒரு கால் இது ஒரு கால். என்ன பேசுகிறா? கோயில கட்டி காட்டிட்டான். லைட்ல பாத்தியா மணி ஐயோ நல்லா இருக்குது அவருக்கு. அந்த உதவி பீடிக்கிறது பாத்தியா நீட்டா தொங்குது. அதுதான் நல்லா இருக்கு. அவன் ஐசி வைக்காத. ஐயோ உடம்பு கட்டாதுக்கு நம்ம மச்சி வயசெல்லாம் கலப்பாதா பால் சாப்பிட்டா பழம் சாப்பிட்டா பால் சாப்பிட்டா போய் பால் குடி சொன்னா நான் பாலை மறந்து 8 வருஷம் ஆகுது. பால் குடி ஏய் உங்களோட பேசுகிறேன். பாலை பார்க்கணும். மேடம் பணத்தை கட்டிக்கிறேன். இந்த நாடு நகரெல்லாம் என் நாட்டு மன்னர் பேர் மேல இருக்கு. அது வீட்டுக்கார பேர் மேல மாத்தணும்னா கொண்டு வைக்காத. தடி தடி அந்த ஆளி அறுக்கிறீங்க. அவங்க அப்பா வந்துக்கிறாங்க சொல்லுங்க. அப்பா வந்து எங்க இருக்கிற மன உன்னை மரியாதை கூட பண்ணா. அது கெதி கேட்டு கூட மாட்டு கொடல கூட பண்ணா. ஏய் ஒப்பா வந்துக்கிறார். ஐயோ அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலாம். இங்க வர தகுமாடா? நீ யாரு? நாட்டு இளவரசர், வருங்காலத்து நாட்டு மன்னர். இங்க வர தகுமா? அவ யாரு? அவர் தாத்து. அவர் தாத்து. மனமாற நின்று பார்த்து ராமநாதபுரத்துல எத்தினியும் கணக்கு எடுத்தா தான் தெரியும். நாட்டுக்கு வரையும் வர மாட்டீங்க. ஒரு நாட்டு மன்னர் இப்படிப்பட்ட செயலை செய்யாம தவறான செயலில் ஈடுபட்டு உள்ளேன். நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன். அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். யாருப்பா இந்த ஆட்சி அழகா இருக்கிறாங்களே? எங்கேயோ இடி இடிக்குதுன்னு பார்த்தேன். மரியா வந்து வேணும். ஆண்டி ஆமா நான் ரஞ்சிதா மேடம்.
ஒப்ப நித்யானந்தா சாமி திருவண்ணாமலைக்கு வாங்க இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்ன பார்த்து கேவலமா சிரிக்குது. இந்த நாடே என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டதா என்ன? அட பாதி உன்னை நம்பி என் மகன் அனுப்பினானே, அவன் போகாத இடத்தில் போய் சேர்ந்து விட்டானே, கூடாத கூட்டு போய் விழுந்து விட்டானே. ஒரே மகன் ஒப்பற்றமான அவனை செல்லமா வளர்த்தேனே. நான் உயிர் வாழ்ந்தது அவனுக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று நினைத்து வாழ்ந்தேனே. அப்படிப்பட்ட தந்தையை கை நீட்டி அடிச்சுட்டானாடா. சிரிக்காதீங்க ஐயா. சிரிக்கிறேடா. போயும் போயும் பையன் நல்லவன் ஐயா. உனது மகன் மனம் திறந்த வேண்டும் என்றார். இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். எந்த விட்டுடுவான் அந்த தாட்சியை விட ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் என் மகனுக்கு சந்தோஷமா வாழ்வான், நல்லவனாக வாழ்வான். என் மகனுக்கு ஏற்ற மகன் நீதான் நான் பார்க்கணும். நாடு நாடாக செல்கிறேன் சொல்ல வேண்டும். இப்பொழுது என் மகனுக்கு ஏற்ற மகன் நீதான் பார்க்க வேண்டும். மகனை தாண்டுகிறேன்.